Welcome to the Hindu News Analysis of PMIAS Academy. Let's go into the analysis. So these are the topics for today's current affairs analysis, that is 4/1/2021. First one is about the GST fraud. Next is about COVID vaccines got approval, vaccine hesitancy, trans fat, Central Vigilance Commission, banana grids, don't ignore the women's farmers, and anti-disclosure amendment that hits the public health. These two are the editorials. Let's go into the analysis. And I'm Priyanka Sundar. I'm going to handle the current affairs for this session. So government ropes in IT department to crack down on GST fraud. I think 2 days back I told about the improvement in the GST collection for the month of December. And the reason cited by the Finance Secretary for the improvement in GST collection is that we tracked down many GST frauds, we tracked down many tax evaders அப்படின்னு சொன்னாரு. So in the light of this, that's why there is an improvement in the GST collection for the month of December அப்படின்னு ஒரு valid reason வந்து சொல்லியிருந்தாரு. So in the light of this, we need to see about the goods and services tax. So GST அப்படிங்கிறது இந்த tax வந்து goods and services ரெண்டுலேயுமே வந்து அப்ளை ஆகும். மேனுஃபேக்சரிங் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ரெண்டு பக்கமும் வந்து அப்ளை ஆகும். இது வந்து சிங்கிள் காம்ப்ரிஹென்சிவ் டேக்ஸ். அண்ட் இதுக்கு கீழே நிறைய டேக்ஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. லைக் பிஃபோர் தி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஜிஎஸ்டி பார்த்தோன்னா தேர் வாஸ் சர்வீஸ் டேக்ஸ் தனியாக இருந்தது, சேல்ஸ் டேக்ஸ் தனியாக இருந்தது, எக்ஸைஸ் டியூட்டி தனியாக இருந்தது, கஸ்டம்ஸ் டியூட்டி தனியாக இருந்தது. இப்போ ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு சிங்கிள் டேக்ஸுக்கு கீழே எல்லா டேக்ஸும் வந்து சப்ஸ்டியூம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட்ஸ் வை இட்ஸ் சிங்கிள் காம்ப்ரிஹென்சிவ் டேக்ஸ். அண்ட் இது மோஸ்ட் ஆஃப் த டெவலப்டு கண்ட்ரீஸில் பார்த்தோன்னா ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து டெஃபினட்டாக இருக்கும். அண்ட் வைல் வி இம்ப்ளிமெண்டட் ஜிஎஸ்டி in 2017, many world countries gave a positive note that it will pave the way for the development of the country அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை பற்றி இன்னும் ஃபர்தராக படிக்கணும், இதோட ஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்கணும்னா ஜிஎஸ்டி வந்து இட்ஸ் டுவெல் ஸ்ட்ரக்சர், தட் இஸ் சென்ட்ரல் ஜிஎஸ்டி அண்ட் ஸ்டேட் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ரெண்டு இருக்கு. ஸோ சென்ட்ரல் ஜிஎஸ்டிக்கு கீழே இட் வில் சப்ஸ்டியூட் சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி, சென்ட்ரல் சர்வீஸ் டேக்ஸ் அண்ட் அடிஷனல் கஸ்டம்ஸ் டியூட்டி, அதெல்லாம் அதுக்கு கீழே வரும் சென்ட்ரல் ஜிஎஸ்டி. அண்ட் ஸ்டேட் ஜிஎஸ்டிக்கு கீழே எதெல்லாம் வரும் அப்படின்னா வேட், என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ், லக்ஸுரி டேக்ஸ், லாட்ரி டேக்ஸ், எலக்ட்ரிசிட்டி டியூட்டி, இதெல்லாம் வந்து ஸ்டேட் ஜிஎஸ்டிக்கு கீழே வரும். அண்ட் இப்போ ஒரு பர்டிகுலர் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கு தான் வந்து இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி. அது என்ன ஸ்டேட்குள்ளே வரும் அப்படின்லாம் கிடையாது, அதுக்கு தான் வந்து இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி அப்படிங்கிறத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, இன்டர் ஸ்டேட் ட்ரேட் அதுக்காக. ஸோ இந்த ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்து யார் கலெக்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னா இட் வில் பி பிட்வீன் தி சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் வந்து தே வில் பி கலெக்டிங். இட் வில் பி நோன் அஸ் தி இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி. அந்த டேக்ஸ் வந்து the central government will have the exclusive power to levy and collect GST. Central government தான் வந்து exclusive right இருக்கு to collect integrated GST வந்து collect பண்றதுக்காக, interstate trade, commerce or imports. ஸோ இதை வந்து தான் integrated GST அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி ஸ்ட்ரக்சர். ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இந்த ஜிஎஸ்டி வந்து எக்ஸம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அபவுட் ஆல்கஹால் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன். அது வந்து எக்ஸம் பண்ணியிருக்காங்க ஜிஎஸ்டி கலெக்ஷன்லேருந்து. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஜிஎஸ்டி வில் நாட் அப்ளை டு petroleum crude, high speed diesel, motor spread, that is petrol, natural gas and avian turbine fuel, which means flights use பண்ற fuel தான் வந்து avian turbine fuel ன்னு சொல்லுவோம். ஸோ இனிஷியலாக இந்த 5 ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸம் பண்ணியிருக்காங்க, பட் ஃபியூச்சரில் they will be bringing it under GST அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ who will be doing this is GST கவுன்சில் தான் பண்ணுவாங்க. வெதர் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் கூட்ஸை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணலாமா இல்லை இன்க்ளூட் பண்ணலாமா அப்படிங்கிறது டிசைட் பண்ணுறது ஜிஎஸ்டி தான், ஜிஎஸ்டி கவுன்சில். அண்ட் ஜிஎஸ்டி கவுன்சில் பற்றி பார்க்கணும் அப்படின்னா யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் வந்து சேர்மேன். அண்ட் அனதர் பர்சன் வந்து யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இன்சார்ஜ் ஆஃப் ரெவென்யூ ஆர் ஃபைனான்ஸ். ஸோ இந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருப்பாங்கள்ல, யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இன்சார்ஜ் ஆஃப் ஃபைனான்ஸ் அப்படின்னு தனியாக ஒரு மினிஸ்டர் இருப்பாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து யூனியன் லெவலில் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டேட் லெவலில் கவுன்சிலில் யார் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து இல்லை ஸ்டேட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருப்பாங்க ஆர் எனி அதர் மெம்பர் ரெப்ரசன்டட் பை ஈச் ஸ்டேட். ஸோ அவங்க வந்து தே வில் ஆல்சோ பி தி மெம்பர் ஆஃப் த ஜிஎஸ்டி கவுன்சில். ஸோ எல்லா ஸ்டேட்ஸ்லேருந்தும் அந்த ஒரு மெம்பர் வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும் ஜிஎஸ்டி கவுன்சிலில். ஸோ இந்த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஜிஎஸ்டி வந்து என்னென்னா
கண்டிப்பாக இந்தியாவோட ஜிடிபி தட் இஸ் growth கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் தேர் இஸ் அ யூனிஃபார்ம் டேக்ஸ் ரெஜிம், லைக் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு டேக்ஸ் வந்துட்டு இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் சர்வீஸ் டேக்ஸ் பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பென் வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்குது, பட் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து இட் வில் பி அதோட காஸ்ட் வந்து வேரி ஆகும் பிகாஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் இன் டாக்ஸஸ். ஸோ இப்போ யூனிஃபார்ம் ரெஜிம் கொண்டு வந்தனால இட் வில் பி ஆஃப் சேம் காஸ்ட். ஸோ யூனிஃபார்மிலிட்டி இன் டேக்ஸ் ரெஜிம் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் தி காஸ்ட் காம்படிட்டிவ்னஸும் வந்து கண்டிப்பாக வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணனால ஓவரால் காஸ்ட் லைக் நிறைய டேக்ஸ் வந்து 5% வந்து நிறைய டேக்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இட் வில் ரெடியூஸ் தி ஃபைனல். ஸோ டோட்டலாக இப்போ வந்து 5% அப்படின்னு வந்து ஓவராலாக வந்து கொண்டு வந்துட்டாங்க. பிகாஸ் முன்னாடி சேல்ஸ் டேக்ஸ் தனியாக இருந்தது, சர்வீஸ் டேக்ஸ் தனியாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இப்போ டோட்டலாக ஜிஎஸ்டி அப்படிங்கிறத ஒரே டேக்ஸ் கொண்டு வந்தனால கண்டிப்பாக வந்து அதோட டேக்ஸ் ரேட் வந்து கம்மியாகிறதுனால ஃபைனல் காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து கம்மியாகும். ஸோ காஸ்ட் வந்து ஃபைனலாக ரெடியூஸ் ஆகிறதுனால அதோட டிமாண்ட் காஸ்ட் கம்மியான மோர் பீப்புள் வில் கோ அண்ட் பை அ பர்டிகுலர் ப்ராடக்ட். ஸோ த டிமாண்ட் வில் ஆட்டோமேட்டிக்லி இன்க்ரீஸ் ஃபார் தட் பர்டிகுலர் ப்ராடக்ட். அண்ட் ஆல்சோ நம்மளோட சேவிங் ரேட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அதை வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டில். ஸோ ஜிடிபி வில் ஆட்டோமேட்டிக்லி வில் க்ரோ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்து க்ரோத் வந்து கண்டிப்பாக நடக்கும், நாட் இமீடியட்லி பட் ஒரு ஃபியூச்சர் ஒரு ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு 3 or 4 years கழிச்சு தான் அதோட எஃபெக்ட் வந்து தெரியும்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் ஜிஎஸ்டி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் அபவுட் தி COVID-19 vaccines. ஸோ சென்ட்ரல் ட்ரக் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் கமிட்டி ஃபைனலாக வந்து 2 COVID-19 வேக்சின்ஸ்க்கு வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஒன்று பாரத் பயோடெக்கோட கோவேக்சின் அண்ட் சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியாவோட கோவிஷீல்டு. ஹெல்த் மினிஸ்ட்ரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3 crore ஹெல்த் ஒர்க்கர்ஸ் அண்ட் ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து தே வில் பி கிவன் வேக்சினேஷன் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம கோவிஷீல்டு வேக்சின் பற்றி பார்ப்போம். ஸோ இது வந்து சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா அதை டெவலப் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் பூனே பேஸ்ட் ஆர்கனைசேஷன் ஆன் ஆஸ்ட்ராசெனிகா ஆக்ஸ்ஃபோர்ட் வேக்சின் அதை பேஸ் பண்ணி தான் வந்து இதுவும் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. சென்ட்ரல் ட்ரக்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் கமிட்டி வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. அண்ட் இதோட வேக்சின் எஃபிஷியன்சி பார்த்தோம்னா 70.4% தான் வந்து வேக்சின் எஃபிஷியன்சின்னு சொல்லியிருக்காங்க. லைக் phase 3 ட்ரையல் அட் தி எண்ட் ஆஃப் phase 3 ட்ரையலில் 70.4% ஆஃப் வேக்சின் எஃபிஷியன்சின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இட் யூஸ்ட் நான் ரெப்ளிகேட்டட் வைரஸ் ஆஸ் அ வெக்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நான் ரெப்ளிகேட்டட் வைரஸ் அப்படின்னா அந்த நான் ரெப்ளிகேட்டட் வைரஸ் தட் இஸ் அந்த வேக்சினில் வந்து அந்த நான் ரெப்ளிகேட்டட் வைரஸ் அப்படிங்கிறது இருக்கும், அந்த வெக்டார் இருக்கும். அதை நம்ம பாடியில் இன்ஃபியூஸ் பண்ணோம் அப்படின்னா இட் வில் ஜென்ரேட் அன் இம்யூன் சிஸ்டம் அகைன்ஸ்ட் அ பர்டிகுலர் வைரஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ரெப்ளிகேட்டட் வைரஸ் அப்படின்னா வைரஸ் வெக்டார்ஸ் தட் ஆர் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் டு மேக் ரெப்ளிகேஷன் டிஃபெக்டிவ் are called non-replicated vectors. This will be able to trigger என்ன ட்ரிகர் பண்ணும் அப்படின்னா நம்மளோட ஹியூமன் இம்யூன் ரெஸ்பான்சஸ் பட் cannot replicate in human cells அப்படின்னு சொல்லியிருக்காங்க. which means இந்த நான் ரெப்ளிகேட்டட் வைரஸை வந்து நம்ம உடம்புல இன்ஃபியூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த வைரஸ்க்கு அகைன்ஸ்டா வைரஸ்க்கு அகைன்ஸ்டா இட் வில் கிரியேட் அண்ட் ஜென்ரேட் அண்ட் இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் வாட் கால் நான் ரெப்ளிகேட்டட் வைரஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அபவுட் தி கோவேக்சின் வந்து பாரத் பயோடெக் வந்து டெவலப் பண்ணாங்க அண்ட் ஐசிஎம்ஆர் 2 பேரும் சேர்ந்து டெவலப் பண்ணாங்க. அண்ட் இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் ஃபார் எமர்ஜென்சி யூஸ் இன் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் பிகாஸ் இதில் 2 ட்ரையல் தான் முடிஞ்சது, phase 1 அண்ட் phase 2. phase 3 வந்து இப்போ தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடியே வந்து they have given the approval. ஸோ இதோட எஃபிஷியன்சி டேட்டா அதோட ரிசல்ட் வந்து இன்னும் பப்ளிஷ் பண்ணல. ஸோ அதனால என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஃபிஷியன்சி டேட்டா பப்ளிஷ் பண்ணாதனால ஃபர்ஸ்ட் 2 months இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் 2 months வரைக்கும் எவ்ரி 14 days வந்து அதோட எஃபெக்ட் பற்றி சொல்லணும், அபவுட் இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் கோவேக்சின் பற்றி. அண்ட் எமர்ஜென்சி யூஸ் அப்ரூவல் ஆஃப் ட்ரக்ஸ் எப்படி வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எமர்ஜென்சி யூஸ் ஆத்தரைசேஷன் ஆஃப் எனி ட்ரக் இஸ் கிராண்டட் ஒன்லி இஃப் தேர் இஸ் அ சஃபிஷியன்ட் எவிடன்ஸ். லைக் அந்த ட்ரக் வந்து சேஃப்டியாக இருக்கா அந்த ரொம்ப எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குது அது ரெண்டையும் பார்த்து தான் வந்து எமர்ஜென்சி யூஸ் ஆத்தரைசேஷன் வந்து கொடுக்குறாங்க ஒரு பர்டிகுலர் ட்ரக்கு. இது யார் அப்ரூவ் பண்ணுவாங்கன்னா ட்ரக் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அவங்க தான் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. ஒன்லி ஆஃப்டர் கம்ப்ளீட் அனாலிசிஸ் ஆஃப் த டேட்டா எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு தான் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
லைக் எமர்ஜென்சி யூஸ் ஆத்தரைசேஷன் அப்போ ஒரு பர்டிகுலர் ட்ரக்கு கொடுக்கும்போது அதுக்கு சர்டன் கண்டிஷன்ஸ் இருக்கு. லைக் எல்லா குரூப் ஆஃப் பீப்புளுக்கும் வந்து இந்த ட்ரக் கொடுக்க மாட்டாங்க, அண்ட் ஒன்லி ஸ்பெசிஃபிக் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு தான் வந்து கொடுப்பாங்க. பிகாஸ் அதோட எஃபிஷியன்சி ஒன்றும் சொல்லலை. எக்ஸாம்பிள் அந்த கோவேக்சின் எடுத்துக்கலாம், அதோட எஃபிஷியன்சி சொல்ல அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கணும்னு தெரியாது. பட் தே ஹேவ் கிவன் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது வந்து எல்லா குரூப் ஆஃப் பீப்புளுக்கும் கொடுக்காம ஒன்லி ஸ்பெசிஃபிக் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு தான் கொடுக்கணும். அண்ட் ஒன் ஆல்சோ ஃபார் லிமிடெட் பீரியடுக்கு தான் கொடுக்க முடியும். ஃபார் லாங் பீரியடுக்கு வந்து கொடுக்க முடியாது. ஸோ லாங் பீரியடுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இட் ஹேஸ் டு கம்ப்ளீட் இட்ஸ் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் யூ ஹேவ் டு சி அபவுட் ட்ரக் கண்ட்ரோல் அண்ட் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அவங்கள அதை பற்றி பார்க்கணும். ஸோ ட்ரக் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து இட் இஸ் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அண்ட் இட் இஸ் அண்டர் சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் கமிட்டி, அதுக்கு கீழே இருக்குது. அதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன, லைசன்ஸ் வந்து கொடுக்குறது. எதுக்குன்னா ஃபார் ஸ்பெசிஃபைட் கேட்டகரிஸ் ஆஃப் ட்ரக்ஸ், பிளட் ப்ராடக்ட்ஸ்க்கு, வேசன்ஸ், சீரம், ஐவி ஃப்ளூயிட்ஸ், இது எல்லாத்துக்கும் வந்து லைசன்சிங் அப்ரூவல் வந்து கொடுக்குறது வந்து டிசிஜிஐ தான். அண்ட் இட் ஆல்சோ ஆக்ட்ஸ் அஸ் அன் அத்தாரிட்டி, அப்பெல்லட் அத்தாரிட்டியாக வந்து ஆக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வேசன்ஸோட குவாலிட்டி ரிகார்டிங்காக வந்து ஏதாவது டிஸ்பியூட் இருந்தது அப்படின்னா இவங்க வந்து அந்த ஃபைனல் அப்ரூவல் அப்பெல்லட் அத்தாரிட்டியாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இட் ஆல்சோ பிரிங்ஸ் யூனிஃபார்மிட்டி இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட்ஸில் வந்து ஒரு யூனிஃபார்மிட்டி வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ட்ரக்ஸ்க்கு வந்து என்ன ஸ்டாண்டர்ட் வந்து இருக்கணும், மேனுஃபேக்சரிங்க்கு, செல்லிங்க்கு, இம்போர்ட்க்கு, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ட்ரக்ஸ் டு த பீப்புளுக்கு என்ன ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இவங்க தான் வந்து சொல்லுவாங்க. அண்ட் இட் ஆல்சோ ப்ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டைன்ஸ் நேஷனல் ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட், ஒரு ட்ரக்கு என்ன ஸ்டாண்டர்டில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட்டும் வந்து இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல் இண்டியா லெவலில் பார்த்தோம்னா நிறைய லெபார்ட்டரிஸ் இருக்கும் அண்ட் நிறைய ட்ரக் அனாலிஸ்ட் இருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு ட்ரைனிங்கும் வந்து இந்த டிசிஜிஐலேருந்து தான் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் பர்டிகுலர் ஆர்டிக்கல். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இந்த எடிட்டோரியல் தட் இஸ் அ ஹரிட் கேம்பிள். லைக் அந்த கோவேக்சினுக்கு பார்த்தோம்னா phase 3 ட்ரையல் வந்து இப்போ தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அதோட எஃபிஷியன்சியும் வந்து இன்னும் ப்ராப்பராக சொல்லவே இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து அதுக்கு அந்த கமிட்டி, சென்ட்ரல் ட்ரக்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் கமிட்டி வந்து தே ஹேவ் கிவன் அப்ரூவல் ஃபார் எமர்ஜென்சி யூஸ் ஆத்தரைசேஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தேர் இஸ் அந்த அங்கே இருக்க இது வந்து எத்திக்கலா அன்எத்திக்கலா அப்படிங்கிறது பார்க்கணும். அண்ட் ஆல்சோ பீப்புள்கிட்ட வந்து அந்த ஒரு வேக்சின் ஹெசிடன்சி இருக்கும். வேக்சின் அவைலபிளாக மார்க்கெட் வந்தாலும் அது போய் வேக்சினேட் பண்ணுற பீப்புள் வந்து அது போய் வேக்சினேட் பண்ணுறதுக்கு வந்து பீப்புள் வந்து ஹெசிடேட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலில் கொடுத்துருந்தாங்க. இட் இஸ் என்ன ஒரு கன்சர்ன்னா அப்ரூவிங் அன் அன்டெஸ்டட் வேக்சின் இஸ் தட் இட் மேக்ஸ் இட் நியர்லி இம்பாசிபிள் டு கண்டக்ட் அ ப்ராப்பர் phase 3. ஸோ phase 3 ட்ரையல் இப்போ தான் நடந்துட்டுருக்கு. கோவேக்சினே எடுத்துக்கலாம். இட் இஸ் அந்த பாரத் பயோடெக்கோடது phase 3 ட்ரையல் வந்து இப்போ தான் நடந்துட்டுருக்கு. பட் அதுக்கு முன்னாடி அப்ரூவ் கொடுக்குறங்காட்டி phase 3 ட்ரையல் வந்து ப்ராப்பராக டெஃபினட்டாக நடக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இட் இஸ் அன்எத்திக்கல் டு எக்ஸ்பெக்ட் வாலண்டியர்ஸ் டு பார்ட்டிசிபேட் அன் தி ட்ரையலில் வந்து நம்ம பார்ட்டிசிபேட் வாலண்டியர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து இட்ஸ் அன்எத்திக்கல். பிகாஸ் பீப்புள்கிட்ட டெஃபினட்டாக அந்த வேக்சின் ஹெசிடன்சி அப்படிங்கிறது இருக்கும். விச் மீன்ஸ் வேக்சின்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருந்தாலும் பிகாஸ் ஸ்டில் இட் டிடன்ட் கம்ப்ளீட் இட்ஸ் ட்ரையல் அப்படிங்கிறனால people will not go and get vaccinated. That is called vaccine hesitancy அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Only 50% chance தான் இருக்கு of being administered with the actual vaccine when they have option of real dose. Like real dose vaccine option இருக்கும்போது லைக் இது வந்து it is under trial தானே. ஸோ இது போய் people போகிறவங்க வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க இந்த பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் வேக்சினுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி வந்து கவர்மெண்ட் வந்து கொண்டு வரல. there is an opacity in the communication strategy in the country அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் தோ நம்ம யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ப்ரோக்ராம் இருக்குது. அதுக்கு கீழே நிறைய வேக்சினேஷன் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஆல்சோ நிறைய டிசீஸை எலிமினேட் பண்ணியிருந்தாலும் ஸ்டில் வந்து நம்ம ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி வந்து டிவைஸ் பண்ணல அப்படின்னு வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டிக்கலை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தட் கோவேக்சின் which got emergency use authorization even before completing its phase 3 trial. அதுதான் one of the main reason for these concerns. And next article is about TransFat. FSSI, that is Food Safety and Standards Authority of India வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபேட்டோட லிமிட்டை வந்து கம்மி பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எந்த அளவு கம்மி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டிரான்ஸ்ஃபேட் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ இது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ஹார்ம்ஃபுல் டைப் ஆஃப் ஃபேட்ஸ். ஸோ 3 types ஆஃப் ஃபேட்ஸ் இருக்குது. ஒன்று அன்சாச்சுரேட்டட் ஃபேட், சேச்சுரேட்டட் ஃபேட் அண்ட்
trans fat அப்படின்னு 3 டைப் ஆஃப் இருக்குது. இப்போ நம்ம trans fat பார்ப்போம். நம்ம லேட்டராக வந்து unsaturated fat and saturated fats பார்ப்போம். இப்போ trans fat வந்து இட்ஸ் an harmful type of fat which kind of ஒரு இந்த bad cholesterol அப்படின்னு கூட சொல்லுவோம், which can have much more adverse effects on our body than any other dietary constituent. நம்ம டயட்டில் எடுக்கிற ஃபுட்டில் வந்து அந்த trans fat இருந்ததுன்னா அதோட adverse effect வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. trans fatங்கிறது ஆர்டிஃபிஷியல் trans fatம் இருக்குது, நேச்சுரல் trans fat இருக்குது. நேச்சுரல் trans fatல பார்த்தோன்னா லைக் மீட்லலாம் இருக்கிற ஃபேட்லாம் வந்து நேச்சுரலாகவே இருக்க trans fat, பட் அதில் வந்து ரொம்ப மினிமல் அமௌண்ட்டாக தான் இருக்கும். அதனால பெரிய எஃபெக்ட் வந்து கிடையாது. பட் நம்ம அதையும் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஆர்டிஃபிஷியலாக ஆட் பண்ணுற trans fats அந்த இன்க்ரீடியன்ஸும் வந்து நம்ம எடுக்கிறனால நம்மளோட டோட்டல் கொலஸ்ட்ரால் லெவல் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகுது. ஸோ அதனால நிறைய ஹெல்த் எஃபெக்ட்ஸ் வந்து வருதுன்னு சொல்லியிருக்காங்க. Like artificial trans fat, like these fats are largely produced artificially, but a small amount also occurs naturally. Thus in our diet there may be present artificial trans fats இருக்கும், natural trans fats இருக்கும். நம்ம சொன்ன மாதிரி artificial trans fats are formed when hydrogen is made to react with the oil to produce fats resembling pure ghee or butter. ஸோ அப்படி அந்த artificial trans fats வந்து லைக் என்ன பண்ணுவாங்கன்னா ஹைட்ரஜனை வந்து ஆயிலோட ரியாக்ட் பண்ண வைப்பாங்க. ஸோ அப்படி பண்ண வைக்கும் போது லைக் கீ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களே, லைக் ரியல் கீக்கும் ஆர்டிஃபிஷியல் கீக்கும் there will not be any difference. ஸோ ஒரிஜினல் கீ மாதிரியே இருக்கும், இட் வில் ரிசம்பிள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆர்டிஃபிஷியல் trans fatsனால. ஸோ இன் அவர் டயட் த மேஜர் சோர்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் trans fats வந்து அதை பார்ஷியலி ஹைட்ரஜனேட்டட் வெஜிடபிள் ஆயில்ஸில் இருக்கும், அண்ட் வனஸ்பதி தட் இஸ் கீ, மார்கரைன், while the natural trans fats வந்து மீட்ஸ் அண்ட் டைரி ப்ராடக்ட்ஸ் இருக்கும், பட் அதில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மால் அமௌண்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அதோட என்னென்ன ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் ஃபேட்ஸ் வந்து பார்த்துக்கலாம். அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ், சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ், trans fats. அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ்னால் என்னென்னா லைக் அந்த ஃப்ரூட்ஸில் லைக் அவகேடோஸ் அண்ட் அதர் வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கிறதா வந்து அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ். இதில் வந்து ஃபேட் கண்டென்ட் அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்கும், வெரி வெரி லோ இன் கேலரிஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அப்படின்னா லைக் அனிமல் ப்ராடக்ட்ஸில் இருக்குது, அதுதான் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ். இட் இஸ் ரெக்கமெண்டட் தட் பீப்புள் கேன் ரெடியூஸ் தேர் கன்சம்ஷன் ஆஃப் சேச்சுரேட்டட் ஃபேட் இன் ஆர்டர் டு ஸ்டே ஹெல்த்தி. லைக் யூஸ்வலி வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்க பர்சன்ஸ்லாம் பார்த்தோன்னா தே வில் பி வீக்கன் டயட் எடுக்கிறவங்கள தான் இருப்பாங்க தேன் ஆர்டிஃபிஷியல் ஃபேட்ஸ். ஸோ அந்த அனிமல் ஃபுட்டில் பார்த்தோன்னா அந்த கொஞ்சம் சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்கும். ஸோ நம்ம ஹெல்த்தி டயட் ரொம்ப மினிமல் அமௌண்ட் அனிமல் ஃபுட் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த சேச்சுரேட்டட் ஃபேட் கண்டென்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் trans fat வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து unsaturated these fats are unsaturated fats which have been partially saturated with hydrogen to extend their shelf life. For example அது ரொம்ப நாள் இப்போ கீலாம் பார்த்தோன்னா ரொம்ப நாள் இருக்கணும் அப்படிங்கறக்காக they will be adding these kind of unsaturated fats, trans fat add பண்ணுவாங்க. Unfortunately these trans fats are found to elevate bad cholesterol level and should be avoided. bad cholesterol வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, அண்ட் கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் ப்ராசஸ்டு ஃபுட் அதுலலாம் வந்து trans fat வந்து அதிகமாக இருக்கும். trans fat pose a high risk of heart disease than saturated fats. saturated fatஸோட பிகாஸ் saturated fatsல பார்த்தோன்னா அது நம்ம மினிமலாக எடுத்துட்டா போதும், அந்த அனிமல் ஃபுட்டில் தான் அந்த saturated fats இருக்குது, லைக் அது மினிமலாக எடுத்துட்டாவே போதும். பட் trans fatங்கிறது கண்டிப்பாக வந்து இட் ஹேஸ் அ ஹை ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் இது வந்து டோட்டல் கொலஸ்ட்ரால் லெவலையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவான். அது மட்டும் இல்லாமல் குட் கொலஸ்ட்ரால் லெவலை கம்மி பண்ணி டோட்டல் கொலஸ்ட்ரால் லெவல் ஆஸ் வெல் as பேட் கொலஸ்ட்ரால் லெவலையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஹார்ட் டிசீஸ் நிறையா வரதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. அண்ட் ஆல்சோ ஒபிசிட்டி இன்க்ரீஸ் ஆகும், டைப் 2 டயபெட்டி அண்ட் இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் வந்து வரதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், மெட்டபாலிக் சிண்ட்ரோம் இருக்கும், கேன்சர்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது பிகாஸ் ஆஃப் த trans fats அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன் trans fats வந்து ஸோ இவ்வளோ நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் இருக்குது, பட் ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா லைக் அந்த ஃபுட்டுக்கு வந்து டிசைர்ட் ஷேப் அண்ட் டெக்ஸ்சர் வந்து கொடுக்குமா trans fat வந்து ஆட் பண்ணும்போது. அண்ட் ஆல்சோ இட் வில் இன்க்ரீஸ் த ஷெல்ஃப் லைஃப் ஆஃப் அ ப்ரிசர்வ்ட் ப்ராடக்டோட ஷெல்ஃப் லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இட் ஆல்சோ லைக் அந்த பியூர் கீ மாதிரியே வந்து ரிசம்பிள் ஆகும் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல. ஸோ இட் வில் கிவ் அ ஈஸி சப்ஸ்டியூட் ஃபார் பியூர் கீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் இதை வந்து எதுக்கு பண்ணுறாங்கன்னா ப்ராஃபிட் மோட்டிவ்காக தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட் ஆல்சோ இட் வில் லோவர் த காஸ்ட் அண்ட் ப்ராஃபிட் மோட்டிவ் அண்ட் ஆல்சோ இன்க்ரீஸ் த சேவிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா இட் வில் we have to compromise on our health. ஓகே, ஸோ trans fat அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கவர்மெண்ட் FSSAI அவங்களும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ trans fatோட லெவல் வந்து கண்டிப்பாக வந்து கம்மி பண்ணணும் இதில் வந்து சொல்லியிருப்பாங்க.
has capped the amount of trans fatty acids in oils and fats to 3% for 2021 வந்து 3% தான் இருக்கணும் and 2022 வந்து 2% தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் கரண்ட்டாக வந்து 5% வந்து இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க டிரான்ஸ்ஃபேட்டோட லெவல் அண்ட் 2021 3% பண்ணிடணும், 22 வந்து 3% பண்ணிடணும் அண்ட் ஃபியூச்சரில் கண்டிப்பாக எலிமினேட் பண்ணிடணும் டிரான்ஸ்ஃபேட்டை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலை வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் இஸ் அபவுட் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் செட்ஸ் டைம்லைன் ஃபார் விஜிலன்ஸ் கேசஸ். ஸோ இப்போ நம்ம சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் பற்றி பார்ப்போம். ஸோ சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுங்கிறது ஸோ விஜிலன்ஸ் அப்படின்னா என்னென்னா எந்த ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்லையும் கரப்ஷன் நடக்காமல் மானிட்டர் பண்ணுறது தான். அங்கே இருக்க ஆஃபீஸர்ஸ்ட்டு கரப்ஷன் நடக்காமல் மானிட்டர் பண்ணுறது தான் வந்து விஜிலன்ஸ். அதுதான் அவங்களோட ஜாப், மானிட்டரிங் ஜாப். அட்வைஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் கரப்ஷன் அந்த மாதிரி நடந்தால் they will be collecting information about that particular persons who have committed that particular crime, corruption activity, and they will be submitting the reports to various concerned authority ட்ட போய் they will be reporting it. அதுதான் அவங்களோட ஜாப். அண்ட் மித்தபடி அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுறதோ இல்லை அரெஸ்ட் பண்ணுறதோ ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ஜாபும் கிடையாது. they will be just monitoring and submitting and advising. ஸோ இதுதான் வந்து அவங்க பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இந்த பேரால கொடுத்துருப்பாங்க. இட் இஸ் an apex vigilance institution free of control from any executive authority, monitoring all vigilance activity under the central government and advising various authorities and central government organizations in planning, executing, reviewing and reforming their vigilance work. இப்போ vigilance அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். It needs to ensure clean and prompt administrative action towards achieving efficiency and effectiveness of the employee in a particular organization in general. A lack of vigilance means waste, loss and economic decline. Corruption நிறையா இருந்தது அப்படின்னா it will lead to decrease in it will lead to fall in the economic growth. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க எக்கனாமிக் டிக்ளைன் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத யார் ரெக்கமெண்ட் பண்ணா அப்படின்னா கமிட்டி ஆன் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன். இதை யார் ஹெட் பண்ணாங்கன்னா சந்தானம் கமிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அவங்க தான் கமிட்டி ஆன் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் அதை வந்து ஹெட் பண்ணாரு. ஸோ ஹீ ரெக்கமெண்டட் த ஃபார்மேஷன் ஆஃப் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். ஒரிஜினலி இட் வாஸ் நெய்தர் அ கான்ஸ்டிடியூஷனல் நார் அ ஸ்டாச்சுட்டரி பாடி. லேட்டர் வந்து it was given a statutory status by implementing the Central Vigilance Commission Act. Like statutoryனா அப்படின்னா என்னன்னா ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணி ஒரு ஃபார்ம் பண்ணுற ஒரு கமிஷன் தான் வந்து ஸ்டாச்சுட்டரி பாடி அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ஆக்ட் வந்து பாஸ் பண்ணி இட் வாஸ் கிவன் அ ஸ்டாச்சுட்டரி ஸ்டேட்டஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இட் இஸ் நாட் கண்ட்ரோல் பை எனி பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் ஆர் மினிஸ்ட்ரிஸ்லாம் கிடையாது. இட் இஸ் அன் இண்டிபெண்டன்ட் பாடி. ஸோ இஸ் ஒன்லி ரெஸ்பான்சிபிள் டு தி பார்லிமெண்ட்டுக்கு மட்டும் தான் இவங்க வந்து ரெஸ்பான்சிபிள். அண்ட் இவங்களோட மெம்பர்ஷிப் வந்து பார்த்தோன்னா இதில் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர் இருப்பார் அண்ட் 2 விஜிலன்ஸ் கமிஷனர்ஸ் வந்து இருப்பாங்க. இவங்க மூணுமே வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது வந்து பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். ஆன் த ரெக்கமெண்டேஷன், யாரோட ரெக்கமெண்டேஷன்னா செலக்ட் கமிட்டி வந்து இருப்பாங்க. இந்த செலக்ட் கமிட்டியில் யார் இருப்பாங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் இருப்பார், ஹோம் மினிஸ்டர் இருப்பார் அண்ட் லீடர் ஆஃப் அப்போசிஷன் பார்ட்டி இன் லோக்சபா. இந்த 3 மெம்பர்ஸும் வந்து பிரசிடென்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க யாரை வந்து சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனரோ அண்ட் 2 விஜிலன்ஸ் கமிஷனரோ செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ அவங்களோட ரெக்கமெண்டேஷன் படி தான் பிரசிடென்ட் வந்து வில் பி அப்பாயிண்டிங் தி மெம்பர்ஸ். அண்ட் இவங்களோட டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் பார்த்தோன்னா 4 years ஆர் அன்டில் தே கம்ப்ளீட் தி ஏஜ் ஆஃப் 65 years அண்ட் தே ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட். லைக் இந்த 4 years முடிஞ்சு ஒரு 65 years முடிஞ்சு திருப்பியும் வந்து அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு கீழே வந்து ஒர்க் பண்ண முடியாது. தே ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட். அண்ட் தட் இஸ் அபவுட் தி மெம்பர்ஷிப். அண்ட் அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா லைக் தே வில் பி ரிசீவிங் கம்ப்ளைண்ட்ஸ் ரிகார்டிங் தி கரப்ஷன் இல்லைனா ஏதாவது மிஸ்யூஸ் ஆஃப் ஆஃபீஸ் அண்ட் தே வில் பி ரெக்கமெண்டிங் தி அப்ராப்ரியேட் ஆக்ஷன் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறது ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து இவங்ககிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், லோக்பால், விசில் ப்ளோவர்ஸ் இவங்க எல்லாருமே போய் அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். விசில் ப்ளோவர்ஸ் அப்படின்னா யாருன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷனில் வந்து ஒர்க் பண்ணுறேன் அண்ட் அந்த ஆர்கனைசேஷனில் ஏதோ ஒரு கரப்ஷன் நடக்குது அப்படின்னா ஐ கேன் கோ. பட் அதில் நான் இன்வால்வ் ஆகலை, பட் காமனாக ஒரு கரப்ஷன் நடக்குது அப்படின்னா ஐ கேன் கோ அண்ட் கம்ப்ளைண்ட் வித் தி சிவிசி. ஸோ அவங்கள தான் வந்து விசில் ப்ளோவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இது ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி கிடையாது. இவங்க வந்து ஜஸ்ட் தே வில் பி ரிப்போர்ட்டிங் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் வில் பி டன் பை த சிபிஐ. ஸோ சிபிஐ வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க த்ரூ சீஃப் விஜிலன்ஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து இருப்பாங்க, அவங்க வந்து பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் empowered to inquire into the offences alleged that have been committed under the Prevention of Corruption Act கீழே எந்தெந்த ஆக்டிவ் அஃபென்சஸ்லாம் நடக்குதோ அதை வந்து they will be
inquiring, and every year வந்து annual report வந்து produce பண்ணுவாங்க about the work done by them, and also corruption வந்து prevent பண்றதுக்கு வந்து என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து preventive measures வந்து they will be suggesting in that report அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And next is about யார் யாரெல்லாம் வந்து சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் கீழே வருவா, இப்போ யாரெல்லாம் வந்து கரப்ஷன் ஆக்டிவிட்டியில் கரெக்ட் பண்ணால் எந்தெந்த ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து இதுக்கு கீழே வருவாங்க அப்படின்னா, லைக் நபார்டில் இருக்கவங்க, சிட்பியில் இருக்கவங்க, ஆர்பிஐயில் இருக்கவங்க, ஆஃபீஸர்ஸ் இன் கிரேட் டி அண்ட் அபவ் அவங்க எல்லாருமே, அண்ட் ஆல் இண்டியா சர்வீசஸில் இருக்கவங்க, அண்ட் குரூப் ஏ ஆஃபீஸர்ஸ் அவங்களும் வந்து இது கீழே வருவாங்க, அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்க, அண்ட் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க, அண்ட் சீனியர் டிவிஷனல் மேனேஜர்ஸ் அண்ட் அபவ் இன் லைஃப் இன்சூரன்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ், officers drawing salary of 8,700 per month and above on central government along with the dearance allowances. ஸோ அவங்க எல்லாருமே வந்து இந்த சிவிசியோட ஜூரிஸ்டிக்ஷனுக்கு கீழே வந்து வருவாங்க. ஸோ இதுதான் வந்து சிவிசியோட ஜூரிஸ்டிக்ஷன், விச் மீன்ஸ் இந்த ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து if they involved in corrupt activities, they will be investigated. I mean not investigated, they will be monitored by the CVC அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட கவர்னன்ஸ், இப்போ சிவிசி கமிஷனர்ஸ் அவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே இருக்க அது நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அதை வந்து யார் கவர்ன் பண்ணுவானா, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ஹேஸ் இட்ஸ் ஓன் செக்ரட்டரியேட் இருக்கு, சீஃப் டெக்னிக்கல் எக்ஸாமினர்ஸ் விங் இருக்கு, அண்ட் விங்ஸ் ஆஃப் கமிஷனர்ஸ் ஃபார் டிபார்ட்மெண்டல் என்கொயரிஸ். ஸோ ஃபார் இன்வெஸ்டிகேஷன் ஒர்க்கு சிபிசி ஹேஸ் டு டிபெண்ட் ஆன் 2 external sources, சிபிஐ அண்ட் சீஃப் விஜிலன்ஸ் ஆஃபீஸர். அவங்கள வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கணும் இன்வெஸ்டிகேஷன் பர்பஸ்க்கு. இவங்க தே வில் பி ஜஸ்ட் மானிட்டரிங் அண்ட் தே வில் பி சப்மிட்டிங் த ரிப்போர்ட் அபவுட் தி பர்டிகுலர் பர்சன். அவ்வளோதான். இதில் இவங்களுக்கு கீழே செக்ரட்டரியேட் இருக்கு, டெக்னிக்கல் விங் ஒன்று இருக்கு, அண்ட் விங் ஆஃப் கமிஷனர்ஸ் ஃபார் டிபார்ட்மெண்டல் என்கொயரிஸ் அதுவும் வந்து இருக்கு. And next article is about banana grit that has good gut feeling. ஸோ ரீசெண்டாக நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்டர்டிசிப்ளினரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் நேந்திரம் பனானா அப்படிங்கிற பனானாலேருந்து நேந்திரம் பனானா கிரிட், அதோட இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு இந்த ரவா மாதிரி சின்ன சின்ன கிரிட் பார்ட்டிகல்ஸ் அது வந்து மேனுஃபேக்சர் பண்ணி மார்க்கெட்டுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. லைக் அதை வந்து ஒரு ஹெல்த்தி டயட் எடுத்துக்கணும் அப்படிங்கிறவங்க வந்து இதை வந்து அவங்களோட ரெகுலர் டயட்ல வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் இட் ஹேஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் இருக்குது பனானாஸில். ஸோ அந்த ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் இருந்ததுன்னா ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்ல லைக் இன்டெஸ்டைனை வந்து ஹெல்த்தியாக வச்சிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் இட் இம்ப்ரூவ்ஸ் த கட் ஹெல்த். கட் ஹெல்த்னா இன்டெஸ்டைனோட ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணும், அதுதான் வந்து கட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் பனானா கிரிட் கேன் ஃபர்தர் பி ஆடட், லைக் நம்ம ரெகுலராக சாப்பிட்ற உப்மாவாக இருக்கலாம், இல்லை கோகோனட் மில்க்ல ஆட் பண்ணிக்கலாம், போரிட்ஜில் ஆட் பண்ணிக்கலாம், கேக் பேக் பண்ண அதில் ஆட் பண்ணிக்கலாம், பிரெட்ஸில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அங்கே இருக்க ஃபார்மர்ஸ்லாம் வந்து they were feeling low because of less remuneration from the bananas. ஸோ இந்த மாதிரி அடிஷ்னலாக ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போது அதுலேருந்து ஒரு பனானா கிரிட்ஸ் மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணும்போது அவங்களோட ரெவன்யூ வந்து ஃபர்தராக வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இட் இஸ் அ பூன் டு ஃபார்மர்ஸ் ஹூ ஆர் ஸ்ட்ரகிளிங் அகைன்ஸ்ட் ஃபாலிங் ப்ரைசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் தி பனானா கிரிட். Next is about the don't ignore the women farmers. So this editorial article is about the gender gap the women are facing in the Indian agriculture. So MS Swaminathan, so first இது எப்படி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, MS Swaminathan வந்து ஒரு விஷயம் சொல்றாரு, that is women were the one who first dominated the crop plants அப்படின்னு சொல்லியிருக்காரு. லைக் ஃபர்ஸ்ட் வந்து they initiated the art of science of farming. ஸோ சயின்ஸ் ஆஃப் ஃபார்மிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இனிஷியேட் பண்ணதே வந்து உமன் தான். அண்ட் தே ஸ்டார்டட் கேதரிங் சீட்ஸ் அண்ட் பிகான் கல்டிவேஷன் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஃபுட், ஃபீட் பண்ணுறதுக்கு, ஃபோடருக்கு, ஃபைபருக்கு, ஃபியூயலுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து இது ஸ்டார்டட் கல்டிவேட்டிங் க்ராப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன் தி அதர் ஹேண்ட் இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு, தட் இஸ் உமன் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற ஒரு ஆர்ட்டே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, நாட் தி மென். அண்ட் தே வென்ட் ஃபார் ஹண்டிங் இன் த சர்ச் ஆஃப் ஃபுட் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. women went for hunting தான், men went for hunting தான், women தான் வந்து they initiated the art of agriculture, that is farming அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பேசும்போது, ஒரு டாபிக் எடுத்து பேசும்போது நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஆல்வேஸ் இப்போ நம்ம ஒரு ஃபார்மர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நம்ம மைண்டுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுறது இட்ஸ் ஒரு மென், ஒரு ஒரு ஒரு
மேல் ஃபிகர் தான் வந்து we will get remembered, not a female figure. அண்ட் நிறைய டேட்டா வந்து இது கூட வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் 73.2% ஆஃப் த ரூரல் உமன் வந்து தே ஆர் என்கேஜ் இன் ஃபார்மிங் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. பட் அதில் 12.5% உமன் தான் வந்து அவங்களுக்கான ஒரு சொந்த லேண்டே இருக்கு. மற்ற எல்லாருமே வந்து தே ஆர் ஒர்க்கிங் அஸ் அ லேபரராக தான் ஒர்க் பண்ணுறாங்க. தே டோன்ட் ஹாவ் தேர் ஓன் லேண்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. லைக் இந்த 73.2% வந்து உமன் அக்ரிகல்ச்சரிஸ்ட் தான் இருக்காங்க. பட் அதில் ஒன்லி 2.5% தான் வந்து லேண்ட் ஓனர்ஸ், 12.5% தான் லேண்ட் ஓனர்ஸாக இருக்காங்க. ரிமைனிங் எல்லாருமே வந்து வேஜ் ஒர்க்கர்ஸாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வேரியஸ் ரீசன்ஸ் வந்து கல்ச்சுரல் ரீசன்ஸாக இருக்கலாம், சோஷியல் ரீசன்ஸ், ரிலீஜியஸ் ஃபோர்ஸஸ், இது எல்லா ரீசனும் இருக்கலாம். அண்ட் ரீசெண்டாக ஹியூமன் டெவலப்மெண்ட் சர்வே அப்படின்னு வந்து பண்ணாங்க. ஸோ அந்த சர்வேல வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நிறையா இருக்கும். இப்போ என் தாத்தாக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படி, எங்கள் அப்பாவுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னா, ஒரு 10 acres ஆஃப் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் இருக்குது அப்படின்னா, எங்கள் வீட்டில் ஒரு பையன் இருக்காங்க, அந்த ஒரு பொண்ணு இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி வந்து மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி வந்து அங்கே இருக்க பையனுக்கு தான் போகும். பொண்ணுக்கு பார்த்தோன்னா அதில் 10 acresல 1 acre அந்த மாதிரி தான் வந்து ஒரு பொண்ணுக்கு தருவாங்க. ஸோ இன்னெரிட்டட் மோஸ்ட் ஆஃப் தி அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸ் வந்து இன்னெரிட் பண்ணுறது பார்த்தோம்னா மேல் மெம்பர்ஸ் தான் இன்னெரிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் 83% ஆஃப் அக்ரி லேண்ட்ஸ் ஆர் இன்னெரிட்டட் பை மேல் மெம்பர்ஸ். 2% தான் வந்து ஃபீமேல் கவுண்டர் பார்ட்ஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால 2% ரொம்ப ஒரு மினிமல் அமௌண்ட் ஆஃப் லேண்ட் இருக்கனால உமன் வந்து லெஃப்ட் அவுட் ஆஃப் ஃப்ரம் த டைட்டில் ஆஃப் லேண்ட் ஓனர் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அண்ட் நிறைய கவர்மெண்ட்டோட பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்தோன்னா லேண்ட் ஓனர்ஸுக்கு தான் வந்து இருக்கும். ஸோ அதுலேருந்து எக்ஸ்க்ளூட் ஆயிடுறாங்க. டெஃபினேஷன் ஆஃப் ஃபார்மர்ஸ்லேருந்தே உமன் வாஸ் எக்ஸ்க்ளூடட். அண்ட் அவங்களுக்கான ஒரு ஓன் லேண்ட் இல்லாதனால லோன் கேரண்டி வந்து அவங்களுக்கு கிடையாது, லோன் வேவர்ஸ் கிடையாது, கிராப் இன்சூரன்ஸ் கிடையாது, சப்சிடிஸ் வந்து கொடுக்கறது இல்லை, காம்பன்சேஷன் கொடுக்கறது இல்லை இன்கேஸ் ஆஃப் ஃபார்மர்ஸ் எனி உமன் ஃபார்மர் கமிட்டிங் சூசைட். ஸோ இந்த மாதிரியான எந்த ஒரு கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸும் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. பிகாஸ் they are not holding the land. They are just, most of the women are just working as a wage workers in others land. அதனால அவங்களுக்கான நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்காமையே போயிடுது அப்படின்னு வந்து இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் சர்வே வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் 81% ஆஃப் உமன் அக்ரிகல்ச்சரல் லேபரர்ஸ் வந்து பார்த்தோன்னா லைக் SC ST அண்ட் OBC வந்து ரொம்ப இந்த பேக்வர்ட் கேஸ்ட்லேருந்து தான் வரனால they contribute the largest share of கேஷுவல் அண்ட் லேண்ட்லெஸ் லேபரர்ஸ். அவங்க தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த லேண்ட்லெஸ் லேபரர்ஸ் தான் வந்து இந்த ஒரு பேக்வர்ட் கம்யூனிட்டிலேருந்து தான் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஆர்கனைசேஷன் மஹிலா கிசான் ஆதிகௌர் மஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்ன நோட் பண்ணியிருக்காங்கன்னா, உமன் ஹாவ் அன்இக்குவல் அக்சஸ் டு லேண்ட், வாட்டர் அண்ட் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரீசன் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ தேர் இஸ் அ ஜெண்டர்ட் அக்சஸ் டு இன்புட்ஸ் அண்ட் மார்க்கெட்ஸ், விச் மீன்ஸ் ஒரு மேல் மெம்பருக்கு வந்து இன்புட்ஸ் அண்ட் மார்க்கெட் அக்சசிபிலிட்டி வந்து பெட்டராக இருக்குது தேன் தி ஃபீமேல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஜெண்டர்ட் அக்சஸ் டு சப்போர்ட் சிஸ்டம் லைக் அந்த ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியாக இருக்கலாம், டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட், கேஷ் ஃபார் நியூ இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் எல்லாமே வந்து அதுலேயுமே வந்து அந்த ஜெண்டர் டிஸ்பாரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டில் இந்த மாதிரி நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருந்தாலும் despite their large contribution, women farmers reduced to marginal section and vulnerable to exploitation. Like in the criticismலாம் இருந்தாலும் still nearly 70% plus farmers வந்து women farmers வந்து அக்ரிகல்ச்சரில் தான் இருக்காங்க, ரூரல் உமன். பட் ஸ்டில் அவங்க வந்து they are reduced to marginal section and vulnerable to exploitation. நிறையா வந்து அவங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. ஸ்டில் they are vulnerable அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் நியூ ஒரி என்னன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து ஃபார்முலாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கல்ல, அதில் வந்து ரெடியூஸ் டிஸ்பாரிட்டி, தட் இஸ் அந்த ஜெண்டர் கேப் வந்து ரெடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறபடி எந்த ஒரு ப்ரொவிஷனும் வந்து கொண்டு வரல. நெவர் எய்ம் டு ரெடியூஸ் டிஸ்பாரிட்டி அண்ட் இட் வில் ஃபர்தர் டீப்பனிங் த ஜெண்டர் இன்இக்வாலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஃபார்முலாஸ் வந்து இன்னும் ஃபர்தராக வந்து டிஸ்பாரிட்டிஸை வந்து டீப்பன் தான் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை மற்றதெல்லாம் என்ன ஹைலைட் பண்ணியிருக்காங்க இந்த ஆர்கனைசேஷனில் அப்படின்னா, இந்த ஃபார்முலாஸ்னால வந்து எம்எஸ்பி வந்து ஃபியூச்சரில் வந்து எண்ட் ஆயிரும் அப்படிங்கிறதும் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் உமன் வந்து எம்பவர் ஆகலை, உமன் ஆர் நாட் எம்பவர்ட் பிகாஸ் இப்போ இந்த ஃபார்முலாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களா, அதை வந்து அவங்களால ப்ராப்பராக கான்ட்ராக்ட் ஃபார்மிங்லாம் இருக்குது. ஸோ அதுக்காக நிறைய நாலேஜ் வேணும், ஒரு பர்டிகுலர் லாயர் வேணும். ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறக்கோ அந்த அக்ரிமெண்ட்டை நெகோஷியேட் பண்ணுறக்கோ தே டோன்ட் ஹேவ் தட் மச் ஸ்கில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அண்ட் கார்பரேட்ஸ்ட்டு போய் தே குடன் பார்கெயின், அவங்களால பார்கெயின் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் தேர் இஸ் நோ சேஃப்டி நெட், லைக் அந்த if there is any problem, there is no mechanism for redressal, grievance redressal mechanism அப்படின்னு வந்து எதுவுமே இல்லை இந்த ஃபார்ம்லால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ்லாம் வந்து they are forced to sell their land and become wage laborers-ஆ வந்து பண்ண இந்த ஒரு பர்டிகுலர் லா இம்ப்ளிமெண்ட் ஆனால் இட் வில் ஹேவ் இந்த ஒரு இம்ப்ளிகேஷன் இருக்கும். ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் தே வில் பி ஃபோர்ஸ்ட் டு செல் தேர் லேண்ட் அண்ட் வில் தே பிகம் தி வேஜ் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃபர்தராக வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் வந்து இந்த ஃபார்ம் லாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களா, ஸோ அதுலேருந்து ஹைலைட் பண்ணியிருக்க சில கிரிட்டிசிசம்ஸ் தான் வந்து இது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் பர்டிகுலர் ஆர்டிக்கல். ஸோ உமன் வந்து அக்ரிகல்ச்சரில் நிறைய பர்சன்டேஜ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, எஸ்பெஷலி ரூரல் உமன் 73.2% ஒர்க் பண்ணாலும் அவங்களோட ஸ்டில் வந்து லேண்ட் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது அவங்ககிட்ட கம்மியாக தான் இருக்குது. வேஜ் ஒர்க்கர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ரீசன்ஸ், ஸோ அப்படி இருக்கனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிக்கல். நெக்ஸ்ட் இஸ் அபவுட் தி patent amendment rules. So an anti-disclosure amendment that hits public health. Recently வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து patent amendment rules 2020 அப்படிங்கிறது வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அண்ட் இந்த patent amendment rule வந்து லாஸ்ட்டாக இருக்க patent rules வந்து அமெண்ட் பண்ணுச்சு. எஸ்பெஷலி ஒரு பர்டிகுலர் ஃபார்ம் 27 அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷனை வந்து அமெண்ட் பண்ணாங்க. ஸோ அந்த ப்ரொவிஷனில் வந்து என்ன இருந்தது, முன்னாடி வந்து என்ன இருந்தது, இப்போ என்ன இருக்குன்னு பார்க்கும். ஃபர்ஸ்ட் வந்து முன்னாடி பிஃபோர் அந்த ஃபார்ம் 27 வந்து என்ன இருந்தது அப்படின்னா, patentees and licensees are required to annually submit to patent office. என்ன சப்மிட் பண்ணோம் அப்படின்னா, disclose the extent they have commercially worked and made patent invention available in the country. அந்த ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ப்ராடக்ட் இன்வென்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த ஸோ அதுக்கு வந்து நான் வந்து அதுக்கான லைசன்ஸ் வந்து எடுத்து வச்சுருப்பேன். ஸோ நான் எவ்ரி நவ் அண்ட் தென் வந்து என்னோட இன்வென்ஷன் வந்து எந்த அளவுக்கு வந்து கமர்ஷியலாக வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு, அதோட ப்ராஃபிட் என்ன, அதை எக்ஸ்போர்ட் ஆர் இம்போர்ட் பண்ணனால அதோட ப்ராஃபிட்லாம் என்னென்ன அப்படிங்கிறது வந்து நான் வந்து பேட்டன்ட் கவர்மெண்ட்க்கு வந்து நான் வந்து அதோட ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணும். அண்ட் ஆல்சோ வந்து பீப்புள்கிட்ட வந்து எந்த அளவுக்கு அது ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு பீப்புளுக்கு எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு, அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் வந்து நான் வந்து சப்மிட் பண்ணும். ஐ மீன் அந்த பேட்டன்ட் ஹோல்டர் வந்து சப்மிட் பண்ணும் கவர்மெண்ட்க்கு எவ்ரி நவ் அண்ட் தென் அப்படின்னு வந்து முன்னாடி வந்து அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இருந்தது. பட் இப்போ அமெண்ட் பண்ணியிருக்கிறது வந்து டைலூட்டட் த பேட்டன்ட் டோக்கிங் டிஸ்க்ளோஷர் ரூல்ஸை வந்து டைலூட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி டைலூட் பண்ணனால தட் இஸ் லைக் ஒரு ப்ரீஃப் நோட் வந்து கொடுத்தா போதும், டீடைல்டு இன்ஃபர்மேஷன் வந்து தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால இட் வில் ஆம்பர்ஸ் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் லைசன்ஸ் ரெஜிம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் ஆல்சோ hidden access to vital inventions like life saving vaccines. இப்போ வேக்சின்ஸுக்கெலாம் வந்துமே பேட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் வந்து இல்லை அப்படின்னா எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்குது, அதோட ப்ராஃபிட் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு டீட்டெயில்டு நோட் கொடுக்கல அப்படின்னா டெஃபினட்டாக வந்து அந்த லைஃப் சேவிங் வேக்சின்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இட்ஸ் வைட்டல். ஸோ இட் வில் இம்பாக்ட் த பப்ளிக் ஹெல்த்தையும் வந்து டெஃபினட்டாக வந்து இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பேட்டன்ட் அப்படின்னா என்னென்னா, நான் ஒரு இன்வென்ஷன் பண்ணேன் அப்படின்னா அதுக்கான ரைட்ஸ். ஸோ ஒரு மொபைல் வந்து நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா அது வந்து நான் லைசன்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுவேன். ஸோ லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணி கவர்மெண்ட் வந்து எனக்கு வந்து பேட்டன்ட் ரைட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. லைக் அதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து 20 இயர்ஸ்க்கு தருவாங்க. 20 இயர்ஸ் வந்து அதில் வர ப்ராஃபிட் வந்து நானே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஷேர் மட்டும் கொடுத்தா போதும், கவர்மெண்ட் வந்து மீதி ஷேர்லாம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் வந்து பேட்டன்ட். ஸோ கிராண்டிங் அ ப்ராப்பர்ட்டி ரைட் பை sovereign authority to an inventor. It's an exclusive right to that inventor. It's a 20-year monopoly, 20 years வந்து duration. Indian patent law வந்து imposes a duty on patentee to commercially work the invention in India to ensure that its benefits reach the people. இந்தியாவில் வந்து என்னன்னா அந்த பேட்டன்டி வந்து அதோட பெனிஃபிட்ஸ் வந்து பீப்புளுக்கு ப்ராப்பராக ரீச் ஆகுதா, எந்த அளவுக்கு வந்து கமர்ஷியலாக அது ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு டியூட்டியும் வந்து அந்த பேட்டன்டிக்கு வந்து இருக்கு இந்தியன் பேட்டன்ட் லாவில். ஸோ பர்பஸ் ஆஃப் பேட்டன்ட் என்னன்னா இன்வென்ஷன் வந்து ஃபர்தராக என்கரேஜ் பண்ணுறதுக்காக அண்ட் இட் இஸ் மேட் அவைலபிள் டு பப்ளிக் இன் சஃபிஷியன்ட் குவான்டிட்டி அட் ரீசனபிள் ப்ரைஸில் வந்து போகுதா பப்ளிக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து பர்பஸ் ஆஃப் தி பேட்டன்ட். ஸோ இன்வென்ஷனே வந்து லைக் மோஸ்ட்லி இப்போ வந்து டெக்னாலஜி ஓரியன்ட் அதெல்லாம் தான் வந்து நிறையா இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பீப்புளுக்கு வந்து டெஃபினட்டாக ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். அதே மாதிரி ரீசனபிள் காஸ்ட்டில் வந்து
பீப்புளுக்கு போகுதா அப்படிங்கிறதும் வந்து செக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இதோட பர்பஸ் ஆஃப் பேட்டன்ட். அண்ட் இப்போ வந்து சப்போஸ் இந்த ஒரு பேட்டன்ட்டோட பர்பஸ் தட் இஸ் ப்ராப்பராக வந்து பீப்புளுக்கு வந்து ரீச் ஆகலை, ப்ராப்பராக பீப்புளுக்கு யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இல்லை, சம்திங் அந்த ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டி கண்டக்ட் பண்ணுறாங்க அந்த இன்வென்டர் அப்படின்னா அந்த கம்பல்சரி லைசன்சிங் அப்படிங்கிறத வந்து கவர்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. கம்பல்சரி லைசன்சிங் என்னன்னா கவர்மெண்ட் வந்து அதே பர்டிகுலர் ப்ராடக்ட்டை வந்து அதோட டிசைன் எல்லாத்தையும் எடுத்து they will be given to another manufacturer, இன்னொரு மேனுஃபேக்சருக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ தட் அது பீப்புளுக்கு வந்து ப்ராப்பராக போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக. ஸோ அதுதான் வந்து கம்பல்சரி லைசன்சிங் அப்படின்னு வந்து கொடுப்பாங்க. கவர்மெண்ட் will allow someone else to produce a patented product or produce without the consent of the patented owner. அந்த பேட்டன்ட் ஓனரோட பெர்மிஷன் இல்லாமே அந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுதான் பேட்டன்ட் ஓனர் அண்ட் கவர்மெண்ட். சப்போஸ் இவங்க வந்து ப்ராப்பராக பீப்புளுக்கு வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து இது கொடுக்கல அப்படின்னா இந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களோட பேட்டன்ட் ஓனரோட பெர்மிஷன் இல்லாமையே தே வில் பி கெட்டிங் த டிசைன் அண்ட் அதோட ப்ராசஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தே வில் பி கிவன் தி மேனுஃபேக்சரிங் ரைட் டு அனதர் ஒரு மேனுஃபேக்சரர்கிட்ட போய் கொடுத்துருவாங்க வித்தவுட் தி கன்சென்ட் ஆஃப் தி பேட்டன்ட் ஓனரோட கன்சென்ட் இல்லாமல். அதை தான் வந்து கம்பல்சரி லைசன்சிங் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க கோர்ட்டில். என்னன்னா அந்த ஃபார்ம் 27 வந்து ரிஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, பிகாஸ் அதை வந்து கண்டிப்பாக வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும் இன்ஃபர்மேஷனை, பேட்டன்ட் இன்ஃபர்மேஷனை பற்றி டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் வந்து ஃபார்ம் 21. ஸோ அதவே வந்து டைலூட் பண்ணனால அதுக்கான வந்து அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக ரிஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து பேட்டன்ட் டிஸ்க்ளோஷர் ரூல்ஸை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணணும் அண்ட் அதை வயலேட் பண்ணுறவங்களுக்கு அகைன்ஸ்டாக வந்து ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் அமெண்ட்மெண்ட் வந்து என்ன சிக்னிஃபிகண்ட்லி கவர்மெண்ட்டோட அமெண்ட்மெண்ட் தட் இஸ் இந்த 2020 பேட்டன்ட் அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் வந்து ஃபர்தர் வந்து வீக்கன் பண்ணிருச்சு, சிக்னிஃபிகண்ட்லி வீக்கன்ட் ஃபர்தர் அந்த ஒரு பர்டிகுலர் அமெண்ட்மெண்ட்டை வந்து வீக்கன் பண்ணிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தி amended form removed requirement of submitting a lot of important info and it damages the core essence of the patent working. சப்போஸ் இந்த ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப ஒரு டீட்டெயில்டு இன்ஃபோலாம் வந்து நம்ம போய் சப்மிட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ அப்படி லைக் ஒரு ப்ரீஃப் இன்ஃபர்மேஷன் பற்றி நம்மளோட இன்வென்ஷன் பற்றி சப்மிட் பண்ணால் போதும். ஸோ அப்படி சப்மிட் பண்ணும்போது இந்த பேட்டன்ட் வந்து அதோட பேட்டன்ட் ஒர்க்கிங்கோட கோர் எசன்ஸே வந்து இதை வந்து டேமேஜ் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து பர்டிகுலர் இஷ்யூ. ஸோ நம்ம ஃபார்ம் 27 வந்து இப்போ இருக்க ஃபார்ம் 27 வந்து என்ன வேணும் அந்த ஃபார்ம் 27க்கு அப்படின்னா சப்போஸ் இஃப் இட் இஸ் ஒர்க்டு ப்ராப்பர்லி, பர்டிகுலர் இன்வென்ஷன் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு ப்ரீஃப் இன்ஃபர்மேஷன் அதுலேருந்து என்ன ரெவென்யூ வருது அப்படிங்கிற ஒரு மேலோட்டமான இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்தா போதும் அந்த இன்வென்டர். சப்போஸ் அது ஒர்க் ஆகலை, அந்த இன்வென்ஷன் வந்து ஒர்க் ஆகலை, ப்ராப்பராக ஒர்க் ஆகலைன்னா அதுக்கு ரீசன் சொல்லணும், ஆனால் என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கலாம் ஃபர்தராக ஒர்க் பண்ணுறதுக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்லணும். ஸோ இதில் வந்து என்னென்னா இந்த டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன்லாம் ப்ரொவைட் பண்ண வேண்டியதில்லை. தட் இஸ் த குவாண்டம் ஆஃப் இன்வென்ஷன் மேனுஃபேக்சரிங் தட் இஸ் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அந்த இன்வென்ஷனில், அந்த எவ்வளோ வந்து அது இப்போ எக்ஸ்போர்ட் ஆர் இம்போர்ட் அதெல்லாம் பண்ணுறோம்ல, ஸோ அதுலேருந்து என்ன ப்ராஃபிட் வந்து நாங்கள் கெயின் பண்ணியிருக்கோம் அந்த பர்டிகுலர் மேனுஃபேக்சரர் இன்வென்டர் அதெல்லாம் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அண்ட் பப்ளிக் வந்து ரீசனபிள் ப்ரைஸில் கொடுக்குறாங்களா, எவ்வளோ ப்ரைஸில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும் வந்து சொல்லணும். அண்ட் லைசன்ஸ் ஆர் சப் லைசன்சஸ் கிராண்டட் பை தி கம்பெனி. ஸோ இது எல்லாத்தையும் வந்து இந்த எந்த இன்ஃபர்மேஷனையும் வந்து ப்ரொவைட் பண்ண வேண்டியதில்லை. இப்போ ரீசெண்டாக இந்த 2020 அமெண்ட் பண்ணியிருக்க பேட்டன்ட் ரூல்ஸ் மூலமாக லைக் ஒரு ப்ரீஃப் நோட் மட்டும் கொடுத்தா போதும் அந்த இன்வென்ஷன் பற்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் குவாண்டம் ஆஃப் இன்ஃபோ மேனுஃபேக்சரிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது இருந்தால் தான் வந்து இந்த கம்பல்சரி லைசன்சிங் வந்து வேணுமா வேண்டாமாங்கிறது வந்து கவர்மெண்ட் வந்து டிசைட் பண்ண முடியும். பிகாஸ் எவ்வளோ வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வந்து பீப்புளுக்கு வந்து என்ன காஸ்ட்டுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு தான் நம்ம இன்னொரு மேனுஃபேக்சருக்கு கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறதே வந்து கவர்மெண்ட் டிசைட் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த டீட்டெயில் இன்ஃபர்மேஷனே வந்து இல்லைன்னா the whole purpose of patent working வந்து டைலூட் பண்ணிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரூல்ஸ் வந்து கொண்டு வரனால it will weaken the critical duty imposed by law on patents, that is to disclosure the patent working info, and it will prevent the invocation of compulsory licensing. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி
என்னென்ன ப்ராஃபிட் வருது, கெயின்ஸ் என்ன வருது, லாஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணாதான் கம்பல்சரி லைசன்சிங் வந்து கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறதே வந்து டிசைட் பண்ண முடியும். அண்ட் there is a lack of accessibility in case of patented drugs have adverse consequences for public health. ஃபார் எக்ஸாம்பிள் இதை ப்ராப்பராக வந்து ரிவ்யூ பண்ணாமல் லைசன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா there are more chanceabilities of ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு வேக்சினாக இருந்தது அப்படின்னா ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது if it is not properly verified in this case. So government needs to reconsider pill recommendations and இது கண்டிப்பாக வந்து ரீஅமெண்ட் பண்ணணும். இந்த பர்டிகுலர் ரூல்ஸை பேட்டன்ட் அமெண்ட்மெண்ட் ரூல்ஸை வந்து கண்டிப்பாக வந்து they have to ரீஅமெண்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் பற்றி இவ்வளோதான். ஸோ இன்னொரு தடவை இதை ப்ரீஃபாக நான் சொல்கிறேன். தட் இஸ் கவர்மெண்ட் 2020 பேட்டன்ட் அமெண்ட்மெண்ட் ஆர்டிகல்ஸ் ரூல்ஸ் வந்து அமெண்ட் பண்ணாங்க. அதில் ஒரு பர்டிகுலர் ஃபார்ம் 27 அப்படிங்கிறது வந்து அமெண்ட் பண்ணாங்க. தட் இஸ் முன்னாடி வந்து அது எப்படி இருந்ததுன்னா ஒரு ப்ராடக்ட் இன்வென்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த இன்வென்ஷனுக்கு வந்து நான் வந்து பேட்டன்ஸ் ஒரு லைசன்ஸ் வந்து வாங்கியிருப்பேன். ஸோ அதை வந்து எவ்ரி நவ் அண்ட் தென் வந்து அந்த என்னோட இன்வென்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, கமர்ஷியலாக எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, அண்ட் ஆல்சோ பீப்புளுக்கு வந்து நான் எவ்வளோக்கு வந்து தரேன் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட், அந்த காஸ்ட், அது எல்லாத்தையும் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து அந்த ஃபார்ம் 27. இப்போ இந்த ரூல்ஸ் ரீசெண்டாக அமெண்ட் பண்ணியிருக்க ரூல்ஸ் வந்து அந்த ஃபார்மை வந்து டைலூட் பண்ணியிருக்கு. தட் இஸ் அந்த எந்த ஒரு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்க டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்புறம் வந்து பேட்டன்ட்னா என்னென்னு பார்த்தோம். அண்ட் இந்தியன் பேட்டன்ட் லாவில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு கமர்ஷியலாக ஒர்க் ஆயிருக்கு அண்ட் ஆல்சோ பீப்புளுக்கு எவ்வளோ பெனிஃபிட் ஆயிருக்கு அப்படிங்கிறதும் வந்து செக் பண்ணணும் இந்தியன் பேட்டன்ட் லா படி. ஸோ அதுதான் வந்து தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் பேட்டன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் சப்போஸ் பேட்டன் ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகலை, ப்ராப்பராக பீப்புளுக்கு வந்து ஒரு ஒரு அக்ரியபிள் காஸ்ட்டில் வந்து கொடுக்கல அப்படின்னா கம்பல்சரி லைசன்சிங் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க கவர்மெண்ட். தட் இஸ் பேட்டன்ட் ஓனரோட பெர்மிஷன் இல்லாமல் வேற ஒரு மேனுஃபேக்சருக்கு வந்து அந்த ரைட்ஸை வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் வந்து கம்பல்சரி லைசன்சிங். ஸோ இதுக்கு அகைன்ஸ்டாக இந்த ஃபார்ம் இந்த ரூல்ஸ்க்கு அகைன்ஸ்டாக பில்ஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க. தட் இஸ் திருப்பி அமெண்ட் பண்ணுங்க இந்த பேட்டன்ட் அமெண்ட்மெண்ட் ரூல்ஸை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ பிகாஸ் இது வந்து ஒரு டீட்டெயில்டாக சொல்லலை அப்படின்னா கம்பல்சரி லைசன்சிங்கே வந்து கவர்மெண்ட் கொடுக்க முடியாது. அண்ட் வெரி பர்பஸ் ஆஃப் அந்த பேட்டன்ட் ஒர்க்கிங்கோட வெரி பர்பஸே வந்து கம்ப்ளீட்டாக வந்து டைலூட் பண்ணிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதனால் கண்டிப்பாக பப்ளிக் ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் பர்டிகுலர் ஆர்டிக்கல். அண்ட் தேங்க்யூ.